தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையேயான அந்த பெரும் போர்க்களம் தயாராகிவிட்டது. அங்க என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க திருதராஷ்டிரர் ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. அப்போ சஞ்சயன் அவருக்கு விவரிக்கும் காட்சி தான் இது. 2வது ஸ்லோகம் வாங்க பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வாது பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். மன்னர் திருதராஷ்டிரர் பதட்டமா கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்றாரு. அவரோட பதிலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதுதான். திருதராஷ்டிரர் பயந்தது என்ன? புண்ணிய பூமியான குருக்ஷேத்திரத்துல கால் வச்சதும் என் பசங்க மனசு மாறி போர் வேணான்னு சொல்லிடுவாங்களோ என்பதுதான். ஆனா சஞ்சயன், மன்னரே கவலைப்படாதீங்க, பாண்டவர்கள் அவர்களோட படைய ரொம்ப பலமா பக்காவா பிளான் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இத பார்த்து உங்க மகன் துரியோதனன் அவங்க கிட்ட பேச போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் திருதராஷ்டிரருக்கு அப்பாடா போர் நடக்கும்னு நிம்மதியாகுது. துரியோதனன் யாருக்கும் அடங்காதவன், ரொம்ப கர்வம் பிடிச்சவன். ஆனா பாண்டவர்களோட அந்த பிரம்மாண்டமான ராணுவ அமைப்பை பார்த்ததும் அவனுக்குள்ள லேசா உதறல் ஆரம்பிச்சது. பாண்டவர்கள் இவ்வளவு பலமா இருப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. பயம் வந்த உடனே துரியோதனன் நேரா தன்னோட குருவான துரோணாச்சாரியர் கிட்ட ஓடுறான். ராஜாக்கள் பொதுவா யாரையும் தேடி போக மாட்டாங்க, மத்தவங்க தான் அவங்கள தேடி வருவாங்க. ஆனா இங்க துரியோதனன் குருவை தேடி போறான். இது பக்தி கலந்த மரியாதை கிடையாது, பயத்துல வந்த ஒரு நடிப்பு. தன்னோட பதட்டத்தை மறைச்சுக்கிட்டு குருவை ஐஸ் வச்சு அவரோட முழு பலத்தையும் போருக்கு பயன்படுத்த வைக்கிறதுக்காக தான் அங்க போறான். துரியோதனன் ரொம்ப கெட்டிக்காரன். குரு கிட்ட போறதுக்கு முன்னாடி பாண்டவ படைய ஒரு பார்வை பார்த்தான் இல்லையா, அதுல இருந்த பலத்தை எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ குரு கிட்ட போய் அடுத்த 3 ஸ்லோகங்கள்ல அத பத்தி பேச போறான். திருதராஷ்டிரருக்கு போர் நடக்குதுன்னு சொல்லியும் சஞ்சயன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஆனா உங்க மகன் துரியோதனன் எதிரி படைய பார்த்து பயந்து போய் குரு கிட்ட ஓடுறான் அப்படின்னு ஒரு குட்டியா வார்னிங்கும் கொடுக்கறாரு. அடுத்ததா துரியோதனன் குரு துரோணாச்சாரிய கிட்ட போய் எப்படி கோத்து விட்டு பேசுறான்னு அடுத்த ஸ்லோகங்கள்ல பாக்கலாம். அடுத்த 9 ஸ்லோகங்கள்ல துரியோதனோட பேச்சு தான்.